எவன் பாவம் இல்லாமல் எவனை பாவம் இல்லாமல் வாழ வைக்கலாம் என்று இயேசு சுத்துறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர்ல ரெண்டு பேரும் சுத்துறாங்க. சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக சுத்தி சுத்தி பாவம் செய்ய வைக்க சுத்துறான். தேவன் அவனை பரிசுத்தமாய் வாழ வைத்து ஆசீர்வதிக்கணும். மோட்சத்துக்கு மெதுவா போலாங்க. இந்த பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணும். அல்லேலூயா. ஆனா நீ எவ்வளவுதான் தோற்று போனாலும், ஆதாம் எவ்வளவுதான் தோற்று போனாலும், ஆபிரகாம் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவிசுவாசத்துல தவறுகளில் விழுந்தாலும், கர்த்தர் தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டுங்கிறத மறக்கிறாதீங்க. நீ எவ்வளவுதான் விலகி போனாலும் உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டுங்கிறத மறந்து போகாதீங்க. ஒரு வேளை மறுதளிச்சிருக்கலாம், ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு வேளை விளையாடி இருக்கலாம், ஒரு வேளை சாட்சி இல்லாம போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். இது விசுவாசிக்கிறீங்க. யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இப்போ 10வது வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொருளினார். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் யோபுக்கு இரட்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அந்த 2 அதை என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. 2 மடங்கு டபுள். God gave him double portion of the blessings, the double portion of the blessings for the trouble life, double portion of the blessings for the trouble life. ஏன்னா பிரச்சனைக்கு பதிலாக பிரச்சனையை கர்த்தர் மாற்றி இரட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரச்சனை வருதுன்னா அதில் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அதனால் இதுக்கு என்ன செய்யணும்? தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். அப்போ முதல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் 5 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் முன்பு இருந்த ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக 5 காரியங்களை. 1, தேவ ஆசீர்வாதம். 1, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 1வது அதிகாரம் தேவனுடைய ஆசீர்வாதம். 1வது அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இந்த பெரியவனாய் இருந்தவனை சிறியவனாய் மாறினது போல இருந்தது. அவன் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய ஆஸ்தியை கர்த்தர் அப்படியே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் தேவன் விரும்புகிற குணம் வேணும். தேவனுடைய குணம் வேணும். 1 தேவ ஆசீர்வாதம், இன்னொன்று தேவனுடைய குணம். தேவனுடைய குணம், தேவன் விரும்புகிற குணம் எது? தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அங்கே தேவனுடைய குணத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1வது வசனம் வாசிப்போம். தேவன் விரும்புகிற குணம் வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இந்த 4 குணங்களை தேவன் விரும்புகிறார். இது குணம் முதல்ல வந்துச்சுதா, பணம் முதல்ல வந்துச்சா? குணம் முதல்ல வந்துச்சா, பணம் முதல்ல வந்துச்சா? சொல்லுங்க. குணம் தான்.
எடுத்தவொடனே குணத்தை தான் பேசுகிறார், அப்படிதானுங்க? பணத்தை பற்றி ஆண்டவர் பேசலை, எடுத்தவொடனே குணத்தை தான் பேசுகிறார். நம்ம குணத்தெல்லாம் பேசுனா ஒத்துக்க முடியுமா? தேவன் குணத்தில் தான் கவனமாக இருக்கிறார், மனுஷன் பணத்திலே கவனமாக இருக்கிறார். முதல்ல குணத்தை பேசிட்டு தான் அடுத்தது பணத்தை பற்றி பேசுகிறார். அவனுக்கு இருந்த செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டகம் வந்து ஒரு ஒட்டகமே 10,000 வச்சுக்கிட்டிங்கன்னா 3000 × 10,000 எவ்வளோ போட்டுப்பார். 3000 × 10,000 அப்படியே பெருக்கி பாருங்க. அதே மாதிரி ஒரு ஆடு இன்னைக்கு 3000 5000 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆடு 5000னா 7000 × 5000 கூட்டி பாருங்க. கோடிக்கணக்கில் செல்வத்தை கொடுத்திருந்தார். அந்த செல்வத்தை கொடுக்கிறதுக்கு முன்னால அவன் குணத்தை பற்றி கர்த்தர் பேசினார். தேவ ஆசீர்வாதம் தேவன் தர வேண்டுமானால் தேவன் விரும்புகிற குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இல்ல? சரி, துன்மார்க்கனுக்கு தேவ ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் நல்ல குணம் இல்லை. கெட்டகுமாரன் அப்பாட்ட வந்து ஆஸ்தியை கேட்டான், கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. சரி போ அப்பா, எனக்கு ஆஸ்தியை எனக்கு கொடுங்க, பணம் கொடுங்க, கொடுத்துட்டார். ஆனால் அவன் குணம் நல்லா இல்லை. எங்கள் அப்பாவோடு இருக்கிறத விட என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கத்தான் விரும்புகிறேன்னு போயிட்டான். அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க போனவன் எல்லாவற்றையும் இழந்து, எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து, கடைசியில் பன்றி மேய்க்கிற ஒருவனோடு போய் அங்கே உட்காந்துட்டான். அப்போது தேவனுடைய குணத்தை தான் முதல்ல அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய குணம் 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1, தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்றார், அது வர வேண்டுமானால் தேவனுடைய குணம் ரொம்ப அவசியம். தேவன் விரும்புகிற குணம் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பாவங்களுக்கு விலகுகிறவன். என்ன அருமையான வார்த்தை இல்லை? இந்த மாதிரி சாட்சி இந்த பூமியை விட்டு போகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மளை பற்றி சொல்லணும், சரியா? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் விரும்புகிற குணம். 3வது தேவனுடைய வேலி. 10வது வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய வேலி. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. தேவன் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து அவர் குறைஞ்சு போக மாட்டாருங்க. ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, விடாதீங்க. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எதை பொறுத்து வருது? தேவன் விரும்புகிற குணத்தை பற்றி. தேவன் விரும்புகிற இந்த 4 குணம் ஆண்டவர் சொல்றாரு. என் தாசனாகிய, பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்தில் பாருங்க, 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அவனைப் போல பூமியில் ஒரு நம்ம பைபிளாக இருக்கு. அவன்கிட்ட இவ்வளோ பெரிய பைபிள் இல்லைங்க. இவ்வளோ பைபிள் இல்லை, இவ்வளோ பாஸ்டர் இல்லை, சர்ச் இல்லை, அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஆனால் என் தாசன் உரிமையோடு சொல்கிறார் பாருங்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். பார்வோனின் தேவன் சொன்னாரா? நான் எகிப்துக்கு போயிருந்தப்போ அந்த எகிப்தில் கெய்ரோ மியூசியம் இருக்குது, எகிப்து நாட்டு தலைநகரம். அந்த கெய்ரோ மியூசியத்துக்குள்ளே போனால் அந்த 3000 வருஷத்துக்கு முன்னால் அந்த பார்வோன் ஆழ்ந்த காலத்தில், மோசே காலத்தில் இருந்த பார்வோன்கள் அவர்கள் மரிச்சு போனாங்கன்னா பெரிய பிரமிடு கட்டி அந்த பிரமிடுக்குள்ளே, உலக அதிசயமான பிரமிடுக்குள்ளே அந்த பார்வோன் ராஜா பயன்படுத்தின தங்க கட்டில், தங்க செருப்பு, தங்க வாள், தங்க தட்டு, தங்க கிரீடம், தங்க சிம்மாசனம்,
ஏன்னா எதிரிகளை ஜெயிச்சு அவங்கள கீழே படுக்க வச்சு மிதிக்கிறதுக்கு தங்க செருப்பு, அந்த செருப்பு அந்த செருப்பை போட்டு தான் அவன் தலையில் கால் வச்சு மிதித்து அப்புறம் கொள்ளுவானுங்க. எல்லாமே தங்கம். அவன் ட்ரெஸ்ஸு கூட தங்கத்தில் இருந்துச்சு. அது எப்பயாவது ஒரு முறை விட்டுப்பான். தங்க சிம்மாசனம், தங்க செருப்பு, தங்க கட்டில், தங்க தட்டு, தங்க வாள். இவ்வளவு செல்வம் இருந்தாலும் நான் பார்வோனின் தேவன் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு பரதேசியை போல ஆபிரகாமை அழைத்து அவன் தேசத்தின் நீல அகல எப்படி நடந்துரு, என் திட்டத்துக்கு வா ஆபிரகாமே, என்னுடைய நோக்கத்திற்கு வா என்று சொல்லி அவன் வந்து விசுவாசத்தில் வாழ்ந்ததுனாலே ஆபிரகாமை பற்றி சொல்கிறார். தேவ வார்த்தையின்படி வாழ்ந்ததுனாலே நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இங்கே என் தாசனாகிய யோபு. நம்ம பேரை சொல்லி இன்னாருடைய தேவன்னு கர்த்தர் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம வாழணும். அல்லேலூயா. என் நினைவுகள் ஓன் நினைவுகள் இல்லை, என் வழிகள் ஓ வழிகள் இல்லை, எனக்கும் உனக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னு அப்படி பேசிடக்கூடாது, அப்படி சொல்லிடக்கூடாது. எனக்கு பிரியமில்லாத சவுளை தள்ளி விட்டேன்றார். நான் சவுளை தள்ளினது போல தாவீதை தள்ள மாட்டேன், என் கிருபை அவனுக்கு தருவேன். என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன். இந்த சாட்சி வாங்கிறதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றோம். நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் தேவன்கிட்ட சொல்லி வாங்கிறதுக்கு அது தருவார். Delight in the Lord, He will give you the desire of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை, உன் இருதயத்தின் வேண்டுதலை கண்டிப்பாக தருவார். He will give you the desire. What to ask, what to do, where to go, what are the blessings that God has kept for you. It is up to you. God will give you the desire of your heart, but you have to delight in the Lord, not delight in the blessings. ஆசீர்வாதத்தில் எல்லாம் மகிழ்ச்சி. டிலைட் இன் தி லார்ட். கர்த்தரிடத்தில் உன் மகிழ்ச்சியாயிரு. அவர் எவ்வளவு பெரியவர். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, அவர் கொடுத்ததுல மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, பெற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சியா? சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்மை கொடுத்தா அதில் மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க அம்மா விட்டுட்டு அப்பா விட்டு அந்த பொம்மையில் போய் உட்காந்துரும். அது பார், பொம்மையை வாங்கிட்டு நம்மளை விட்டுட்டு ஓடிடுச்சு பார். கொடுத்ததில் நல்ல மகிழ்ச்சி, கர்த்தரில் மகிழ்ச்சி. புரியுதுங்களா? சர்ச்சுக்கு வந்து போகிறது நல்லது, ஆண்டவரை தேடுறது நல்லது, பைபிள் வச்சுக்கிறது. பைபிள் இல்லை, அந்த காலத்தில் சொல்கிறார் பாருங்க, என் தாசனாகிய யோபு. ரொம்ப அருமையாக நான் இந்த சாட்சி வாங்குறேன். எங்கள் பாஸ்டர் நல்லவரே, எங்கள் பாஸ்டர் நல்லா, அவர் வந்து எங்களோடலாம் விசாரிக்கிறவர், செய்தியெல்லாம் கொடுக்குறார். நீங்கள் 1000 சொன்னாலும், உலகமே புகழ்ந்து பேசினாலும் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும், என் தாசனாகிய சாம்பல் ராஜுங்கணும், என் தாசன். கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றான் பாருங்க, என் தாசனாகிய அவனை பூமி, அப்போ பூமி முழு பார்க்குறான். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கும் பார்க்கிறார். பூமி எங்கும் உலாவுது. யார் என்னை தேடுறா, யார் உத்தமனா இருக்கிறா, யார் தேவனுக்கு பயப்படுறவங்க, யார் கர்த்தரை தேடுறவன். நம்ம வீட்டையும் சுற்றி சுற்றி வருது கண்ணு, நம்ம குடும்பத்தையும் சுற்றி சுற்றி வருது. என்ன செய்ய போகிறோம்? அவர் தேட போகிறோமா? இது ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஆண்டவரே, உலகம் எங்கு ரவுண்ட் அடிக்கிறார். இந்த பூமி 25,000 மைல் வேகத்தில் ஒரு மணிக்கு சுற்றுதான். ஒரு மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் சுற்றுதான். அதை விட வேகமாக சுற்றுறது கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவார், தா என் பிள்ளைங்க, இதோ என் தாசன், இதோ பாவத்துக்கு விலகிறவன், இதோ பொல்லாப்புக்கு விலகிறவன், இதோ பாவத்தை வெறுக்கிறவன், இதோ என்னை தேடுகிறவன், இதோ என் ஆண்டவர் சொல்றார். அப்படி சாட்சி கொடுக்கணுங்க நம்மளை பற்றி. அதுக்கு தாங்க சர்ச்சு, அதுக்கு தாங்க போதனை, அதுக்கு தாங்க பைபிளு. பெயர் கிறிஸ்தவனா வாழ்ந்துடக்கூடாது. நம்ம சர்ச்சு வந்து சும்மா போதிச்சுட்டு போகிற சர்ச் இல்லை. இது ஜீவனை பிரசங்கிக்கிற, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற சபைங்க. அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வருத்தமாக இருந்த துன்மார்க்கனை கண்டேன்றார் பிரசங்கி. வர்றது பரிசுத்த ஸ்தலம் போக்கு வருத்தமா, ஆனால் எப்படி வாழ்றான்? துன்மார்க்கன்.
இயேசுநாதர் பிரசங்கத்தை கேட்டே சரியில்லை, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆறுதல். ஆண்டவர், எங்கள் பிரசங்கத்தை கேட்குறவங்கள நீங்கள் தான் மாற்றணும், நான் மாறணும். ரைட், 5 காரியங்கள். நம்பர் 1, தேவனுடைய ஆசீர்வாதம். நம்பர் 2, தேவனுடைய குணம், இதிலே கவனம் செலுத்தணும். 3வது, தேவனுடைய வேலி. தேவனுடைய வேலி ஏன் தெரியுமா? சாத்தான் ஒருத்தன் நீ எங்கடா வர்றேன்னு சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்தில், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இந்த பூமி எங்கும் சுத்துறது 2 பேர். ஒரு யாரு? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுது. எவனை பாவம் செய்ய வைக்கலான்னு சொல்லி சாத்தான் சுத்துறான், எவனை பாவம் இல்லாமல் வாழ வைக்கலாம் என்று இயேசு சுத்துறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர்ல 2 பேரும் சுத்துறாங்க. சாத்தான் வந்து நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக சுத்தி சுத்தி பாவம் செய்ய வைக்க சுத்துறான். தேவன் வந்து அவனை பரிசுத்தமாய் வாழ வைத்து ஆசீர்வதிக்கணும். மோட்சத்துக்கு மெதுவா போலாங்க, இந்த பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணும். அல்லேலூயா. அதுக்காக தேவன் அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் கண்ணு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறான். மறந்துடாதீங்க, சாத்தான் சுத்துறது வந்து உலக மனுஷனை சுத்த மாட்டான். அவன் எவ்வளவு ரவுண்ட் அடிச்சாலும் அவன் கண்ணு யார் மேல இருக்குமா? என் தாசனாகி யோபு பாத்தியாடான்றார். ஆமா, எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் பாவத்தில் நல்லா வச்சுக்கிறாங்க. நல்லா சினிமா பாரு, நல்லா ஊர் சுத்து, நல்லா பண ஆசையில் இரு, நல்லா வந்து இன்பமா இரு, உலக இன்பத்துக்கு போ, குடி வெறி இஷ்டம் போல இருன்னு அவளெல்லாம் பார்த்தா அந்தந்த ரவுண்டில் ஏக்கிட்டேன். மதுபானத்தில் ஏக்கி 10 வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறான். பெண்கள் விஷயத்தில் இச்சையில் சிக்கி இருக்கிறான். பண ஆசையில் சிக்கி வேலை வேலை வேலைன்னு சொல்லி பைபிளை எல்லாம் மறந்துட்டான். புகழாசையில் சிக்கி எதில் கட்சியிலே எதில் சிக்கி இருக்கிறான். எல்லாரையும் அந்தந்த ரவுண்டில் சுத்த விட்டேன். ஆனால் அந்த யோபுவை பார்க்கும்போது தான் எனக்கு எரிச்சலாக இருக்கான். ஏன்டா அவன் ஒருத்தன் தான் எனக்காக நிற்கிறான். அது கூட உனக்கு இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பிசாசை பின்பற்றுறீங்களே, அதை பார்த்து உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்லை இல்லை, இவனை பார்க்கும்போது தான் என் சந்தோஷம் எல்லாம் போயிடுதுங்கிறான் பிசாசு. இல்லை, சாத்தானுக்கு எரிச்சலையும் சாத்தானுக்கு கோபத்தையும் சாத்தான் முகத்தில் கரி பூசுகிற வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த யோபு ஒருத்தனை பார்த்தேன், கேட்குறாரு பாருங்க, கவனம் வச்சியான்னு கேட்குறாரு. ஆமாம், சரி அவனை தொடலான்னு பார்க்குறேன், வேலி அடைச்சிட்டீர். அதான் சொல்கிறேன், வேலி அடைக்கலையா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு குணாதிசயம், நல்ல கர்த்தர் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய குணாதிசயம் உள்ளவனை கர்த்தர் வேலி அடைக்கிறார். என்ன அடைக்கிறார்? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய குணம், தேவனுடைய இந்த வேலிக்குள்ளே வாழணும். செல்ஃபோன் வச்சுக்கிற நீ அந்த வேலிக்குள்ளே தான் பேசணும். உலக மனுஷன் மாதிரி பேசாது. செல்ஃபோன் எடுத்தால் அதுக்கு ஒரு வேலி இருக்கணும். டிவி பார்க்க உட்கார்ந்தா அதுக்கு ஒரு வேலி இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை எதுக்குள்ளே இருக்கு? சத்தமா வேலிக்குள்ளே. யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்டி பீப்புள், யூ ஆர் காட்லி பீப்புள். God has kept the fence over it. You have to live within the boundary of God. வேலிக்குள்ள வாழணும். வேலி என்னைக்கு தாண்டியோ நீ பேர் கிறிஸ்தவன். வேலிக்குள்ள வாழ்க்கை வித்தியாசம். செல்போன் எடுக்கும்போது ஒரு வேலி இருக்கணும், இவ்வளவுதான் பேசணும். பணத்தை செலவு பண்றது இதுக்கு தான் செலவு பண்ணணும். வேலிக்குள்ள இருக்கணும் உன் வாழ்க்கை. வேலியை தாண்டிடாத. தாண்ட வைப்பான் பிசாசு. பணம் வந்தவன பாருங்க, பார்க்கறதெல்லாம் வாங்குறது. செல்போன் எடுக்கும் பாருங்க, அன்லிமிட்டெட் டாக் டைம். நல்லா இருக்குல்ல கேட்கும்போதே? கன்றாவி, அன்லிமிட்டெட் டாக் டைம். உன்னை சாத்தான் கெடுத்தான். எப்படி கொடுக்குறான் பாருங்க. அதுக்காக எல்லாம் பேசுறதா? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்மளை வந்து பாருங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகம். அதனால பேங்க் இல்லை. பேங்க் இல்லாதனால எப்படி ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு?
அந்த நாளில் பேங்க் இல்லை, பேங்க்ல எல்லாம் போட்டிருப்பான். ஆட்டெல்லாம் கொண்டு பேங்க்ல போட முடியும்? இன்னைக்கு ஆடெல்லாம் பணமாக்கி எங்கே போட்டுறாங்க? பேங்க்கில் போட்டுறாங்க. அன்றைக்கு காலத்தில் பேங்க் இல்லை. அப்போ என்ன என்ன ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரு? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, இதெல்லாம் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா செத்து போச்சா? உயிர் உள்ள ஆசீர்வாதத்தையே கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? நல்லா இருக்கா? ஏன் உயிர் உள்ள ஆசீர்வாதம்? உயிரோடு வாழ்க்கையை வச்சிருக்கிற ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கோம்? இந்த ஆசீர்வாதம். சிலக்கு ஆசீர்வாதம் வந்தவன செத்துருவான். பார்த்தீங்களா? செத்தாதோட ஜெப வாழ்க்கை செத்துச்சு, துதி வாழ்க்கை செத்துச்சு, பரிசுத்த வாழ்க்கை செத்துச்சு. ஆசீர்வாதம் நல்லது, அது வாழ்க்கையை சாகடிக்க கூடாது. இதெல்லாம் கேட்குறீங்க, நீ எக்கச்சக்கமாக கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு கணக்கு கேட்பார். வந்துட்ட கணக்கு சொல்லி ஆகணும். The more you hear the word of the Lord, the more you have to give an account to the Lord. நம்ம சர்ச்சு எவ்வளவு பிரசங்கத்தை கேட்குறீங்க தெரியுமா? ஒருவனுக்கு எவ்வளவு அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு கணக்கு கேட்பார். நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆகிக்கிடுங்க. இனி இயேசு வருகை சீக்கிரமா இருக்கு. வேலிக்குள்ள வாழணும். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தேவன் விரும்பு குணாதிசயம், தேவனுடைய வேலி. அடுத்தது தேவனுடைய சோதனை. தேவனுடைய நான்காவது என்ன? ஏன் சோதனை? தேவனுடைய சோதனை. யோபுவின் சோதனை குறித்து கேள்விப்படுகிறோமே. சோதனையின் முடிவை நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு அதை எழுதுகிறார். யோபுவின் சோதனை குறித்து கேள்விப்பட்டீர்களே. அப்பா, நிற்பீங்களா சோதனையில்? வேலிக்குள்ளே எப்படி வாழணும்? சும்மா கண்ட மாதிரிலாம் வாழக்கூடாது. வேலைக்கு போகும்போது ஒரு வேலி இருக்கணும். அவன் சினிமா கதை, ஊர் கதை, உலகத்துக்கு கதை பேசுவான். நீ அவனோடு சேர்ந்து பேச முடியாது. ஒரு சிந்தனைக்கு ஒரு வேலி இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம். அந்த வேலியை தாண்டிட்டீங்கன்னா மாம்ச சிந்தையில் ஒரு பெண்ணை யோசிக்கிறதோ, ஒரு இச்சையான சிந்தனையோ, தேவனுக்கு விரும்பாத துன்மார்க்க சிந்தனையோ, இது சிந்தனைக்குள்ள வந்துருச்சு. ஒரு சிந்தனைக்கு ஒரு வேலி இருக்கணும். நீங்க உலக மனுஷன் இல்லை, சிந்தனையில் ஒரு வேலி, உன் நாக்கில் ஒரு வேலி. இதெல்லாம் கேட்குறீங்க. எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் வருகிறது. என் வசனத்தை கை கொள்ளுகிறவனே, என் வசனத்தை கை கொள்ளுற கேட்குறவங்க மணல் மேல் வீடு கட்டுறாங்க. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் மணல் மேல் வீடு கட்டுகிறார்கள். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் கற்பாறையின் மேல், கண்மலையின் மேல் வீட்டை கட்டுறீங்க? எத்தனை பேர் மணல் மேலே வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? சோதனை வரும் வரை மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படியே மணல் அள்ள வேண்டியது, சிமெண்ட்டை கலக்க வேண்டியது, அப்படியே கட்டிட வேண்டியது. கற்பாறையில் வீடு கட்டுறோம். மண்ணெல்லாம் எங்கே கொண்டு போகணும்? மணலெல்லாம் மணலை மேலே ஏற்றணும், சிமெண்ட்டை மேலே ஏற்றணும், கல்லை மேலே ஏற்றணும். கஷ்டம். இதான் ஈஸியாக மண் இருக்கு, இங்கே கட்டலாம். சோதனை வர்ற வரைக்கும் நிற்கும். பெருமழை பெய்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து, ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் மணல் வீடு நல்லா இருக்கும். இல்லை வித்தியாசத்தை எது காமிக்குது? பிரச்சனை தான். when you face the problem will show your real color. பிரச்சனை தான் நம்ம வண்டவாளத்தை தண்டவாளத்தில், நம்ம வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுகிறது எது? பிரசங்கத்தை எல்லாம் கேட்குறீங்க. பயிரும் களையும் ஒன்றாக தலையாட்டும். காற்று அடிக்கும்போது வயலில் அல்லேலியான்னு சொன்னால் அல்லேலுயாங்க. பயிரும் களையும் ஒன்றாக இருக்கும். ரெண்டும் பச்சையாக தான் இருக்கும். ரெண்டும் உரத்தை சாப்பிடும். உரத்தை போட்டால் நான் பயிரும் சாப்பிடும், களையும் சாப்பிடும். ரெண்டும் பிரசங்கத்தை கேட்கும். ரெண்டும் பைபிள் வச்சுருக்கும். ரெண்டுக்கும் இயேசு தான் இருக்கிறார். ரெண்டும் சபையில் இருக்கும். நீ பயிரா களையா? எப்போ வித்தியாசம் தெரியும்? சோதனை காண்பிக்கும், இயேசுவின் வருகை காண்பிக்கும்.
கை வச்சு அல்லேலூயா சொல்வா. ஆமென். நம்ம சும்மாலாம் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டுலாம் போகிறதுக்கு மனசு வராது. லைஃப், வாழ்க்கை, என் தாசனாகியோ அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் விரும்புகிற குணம். இதுக்கு முயற்சி எடுங்க. ஆண்டவரே, நான் உத்தமனாக இருக்கணும், சன்மார்க்கனாக இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும்ப்பா, பொல்லாப்புக்கு விலகணும். ஆண்டவரே, தேவனுடைய வேலி. இப்போ தேவனுடைய சோதனை, தேவன் சோதனை அனுமதிக்கிறார். சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். சொல்றார் பாருங்க, 11ஆம் வசனம், யோபின் புஸ்தகம் 1:11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பார்த்தீங்களா? அடுத்தது 12. கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அந்த வேலியை லேசா எடுக்கிறார். சரிடா, தொடுடா, எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். பார்த்தீங்களா? சோதனை ஒன்று அளந்து தான் அனுப்புவார். இவ்வளோதான் என் பிள்ளை தாங்கும், இவ்வளோதான் என் மகன் தாங்குவான், இவ்வளோதான் என் மகன் தாங்குவான். 1ஆம் வகுப்பு டெஸ்ட் வேற, 10ஆம் வகுப்பு டெஸ்ட் வேற, PhD டெஸ்ட் வேற. இதுக்கிடையில் கொரோனா டெஸ்ட் ஒன்று இருக்குது, சரியா? அந்த டெஸ்ட் வேறு. அவன் எல்லா டெஸ்ட்டு தான். ஏங்க, எதுக்குங்க சோதனை? தேவனுடைய சோதனை. ஏன் தேவன் சோதனை அனுமதிக்கிறார்? அந்த வீட்டுக்குள்ளே 3 பேர், வீட்டுக்குள்ளே 3 பகுதி இருக்குது. எல்லாம் கவனிங்க. சோதனை எதுக்கு அனுமதிக்கிறார்? யோபு என் தாசன்னு சொல்லிட்டார். யோபு மனைவி ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிச்சு, ஆண்டவரை பிடிக்கல. ஏம்மா கேளுமா, எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள்? யோபு ஆசீர்வாதத்தை பிடிக்கல, ஆசீர்வதிக்கிற தேவனை பற்றி இருந்தான். அல்லேலூயா. யோபு மனைவி இருக்குதே, தந்தானை துதிப்போமே எல்லாம் சேர்ந்தான் பாடும். ஆனால் அது என்ன பிடிச்சிருந்துச்சு? தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் என்ன செஞ்சிருச்சு? விட்டுட்டு. சூப்பர் அத்தான் அப்படிங்குது. நீ அத்தான்னு சொல்றதெல்லாம் கரெக்டு. உன்னுடைய சத்துவமும் உன்னுடைய சத்துவம் எங்க இருக்குது? தேவன் அப்படி. மனைவி, பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க, பணத்தை அனுபவிக்கிறானுங்க. அவனுடைய ஜென்ம நாள் வரும்போது எல்லாம் ஒவ்வொரு மாசமும் கொண்டாடுவானுங்க. ஒவ்வொருத்தனுடைய ஜென்ம நாள் வரும்போது அது ஒரு மாசமாக ப்ரிப்பேர் பண்ணுவானுங்க அந்த கொண்டாட்டத்துக்கு. 10 பிள்ளைங்க, 10 மாதம் சரியாக போச்சு. இது எதையும் சிறப்பாக பேசலை. அவருடைய குணத்தை பற்றியோ அவங்களுக்கு தேவனுக்கு பிரியத்தை பற்றி பேசலை. இந்த வித்தியாசத்தை உலகத்துக்கு காண்பிக்கணும். மனைவி ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது, பசங்க அந்த செல்வத்தை பிடிச்சிட்டு அந்த செல்வத்திலே மயங்கி போய் கிடக்குறாங்க. உலகத்தை பிடிச்சிக்கிட்டானுங்க, இவன் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டான். இந்த வித்தியாசத்தை எப்படி காமிக்கிறது? இப்படியே ஒரு சோதனைன்னு வந்த பிறகு தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு மனைவி சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த அம்மா பிரச்சனை வந்தவொடனே எது மேலே வீடு கட்டி இருக்குது? சத்தமா உங்கள் பிரச்சனையிலே தெரிய போயிடும். நீங்கள் மணலில் வீடு கட்டிக்கிங்களா, கற்பாறையில் வீடு அவன் யோபு கற்பாறையில் வீடு கட்டிட்டான். பேச்சில் இல்லை பரலோகம், உன் பெலத்தில் இருக்குது. கற்பாறையில் வீடு கட்டு, ஆசீர்வாதம் குமியும். இந்த அம்மா தூசிச்சு. நான் ஏற்கனவே தூசித்துட்டேன், இப்போ தேவனை தூசித்து நீரும் ஜீவனை விடு. பசங்க அந்த ஹிஸ்ட்ரியிலே வரல, அவங்க பரிசுத்தமாகணும்னு எண்ணம் கூட வரல. அதனால் தூக்கிட்டார். ஒரு வேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அப்பப்போ பலி செலுத்தி பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறான் இவன். அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. புரியுதா? அதனால் இந்த சோதனையில் பசங்களை மேலே தூக்கிட்டார், பரிசுத்தமாக்கி தூக்கினார், பரிசுத்த ஆக்கி தூக்கினார். பசங்களை பற்றி சிறப்பாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா பசங்களுக்கு தான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வச்சு தேவனை சேர்த்தியா, இயேசுவை சேர்த்தியா, இயேசுவை பின்பற்றானா, இல்லை நரகம் போயிடுவான். எப்பா இந்த மாதிரி பண்ண நரகத்தில் போய் கத்துவான்.
மனைவியை கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு புருஷன்மாருக்கு உண்டு. உன் மனைவி நிலைமை அறிந்து கொள். ஏவாள் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து ஆதாம்கிட்ட சொல்லுது, எங்கடி பறிச்ச கண்ணிய? அதான் பாம்பு கொடுத்துச்சு. கவனமாக இருக்கணுமா இல்லையா? மனைவி மேலே புருஷன், எந்த புருஷன் மனைவி மேலே கவனமாக இருக்கிறீங்க? பசங்க செல்ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மனைவி என்ன பண்ணிட்டு இருக்குது, பிசாசோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குதுன்னு கவனிக்க வேண்டாம். நீ புருஷன்னு இருக்க, நீ புருஷன், நீ தலைவன் இல்லை. என்ன தலைவன், என்ன புருஷன்? ரத்தான் நீங்கள் சரி புருஷன் தான் சரியா இல்லை, நீ அது கவனமாக இருக்க வேண்டாமா? பேயோட போய் பேசுறது, தேவ வார்த்தையை பேசு. ஏன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்பே அவர் கவனமெல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். சொல்லி முடிக்கிறேன். தேவ சோதனை வித்தியாசத்தை காட்டுறதுக்காக சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மணல் மேலே வீடு கட்டாத, மணல் மேலே குடும்பத்தை நடத்தாத. ஒரு சோதனை வரும்போது தான் நீ யாருன்னு தெரியும். சும்மா வாயளப்பு வீரராக இருக்காது. 3 வித்தியாசத்தை காமிச்சிட்டார் பார்த்தீங்களா? வேலிக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் வேலிக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஆனால் மனைவி தேவனை பிடிக்கல. வேலிக்குள்ளே தான் வாழ்கிறாங்க, பசங்க பணத்தை பிடிச்சிட்டானுங்க, கர்த்தரை பிடிக்கல. செல்ஃபோனை பிடிச்சிட்டானுங்க வாலிப பசங்க. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளை செல்ஃபோனை பிடிச்சிருச்சு பார். ஏன்னா கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீ தகுதியாகணும். தேவ சோதனை. அடுத்தது என்ன தெரியுமா? தேவ சாட்சி. அடுத்தது என்னது? என்ன சாட்சி? முதல்ல தேவன் கொடுக்கிற தேவனுடைய சாட்சி. தேவன் சாட்சி கொடுக்கணும். என் தாசனாகிய யோபு யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும் சாட்சி? இது. அடுத்தது தேவ சோதனை, அதுக்கப்புறம் தேவனுடைய சாட்சி. இந்த சோதனைக்கு அப்புறம் தான் சாட்சியை வரும். தேவன் சாட்சி கொடுக்குறார். என் தாசனாகிய யோபு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சாட்சி கொடுக்கும்? ஒவ்வொருத்தரும் எழுப்பி விட்டு கர்த்தரை நிறுத்தி ஆண்டவரை சாட்சி கொடுங்கன்னு சொன்னால் என்ன குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? அவன் பணக்காரன், அவன் படித்தவன், அவன் பேதை, அவன் ஞானி, அவன் புத்திசாலி, அவன் திறமையானவன், இப்படியா சொல்லுவார்? அதுதான் உலக மனுஷனே சொல்லலாமே. திறமையானவன் அடுத்த ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு, இவன் தலையை தடவி அவன் தலையை தடவி மேலே வந்துடுவான், கடைசி நரகம் போவான். அந்த சாட்சி இல்லை. தேவாதி தேவன் நம்மளோட சாட்சி கொடுக்கணும். என் தாசனாகிய என்னை பற்றி அவர் சாட்சி கொடுக்கணும். என் இருதயத்துக்கு இப்படி சாட்சி. இதுக்கு தாங்க முயற்சி எடுக்கணும். ஆசீர்வாதம் தானாக வந்து குமியும். 7000 ஒட்டகம், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 10,000 இப்போ 6000 ஒட்டகம் வரப்போகுது பாருங்க அவனுக்கு. அல்லேலூயா. தானா வந்துச்சு பாருங்க. ரைட். இப்போ தேவனுடைய சோதனை, இப்போ தேவ சாட்சி. யார் சாட்சி கொடுக்கணும்? தேவன். அடுத்தது மனைவி சாட்சி கொடுக்கணும். வீட்டார் ஒரு சாட்சி கொடுக்கணும். என்னது? அந்த அம்மா வந்தவன சொல்லுது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். என் புருஷன் உத்தமங்கிறது பாருங்க. இப்போ என்ன குறித்து என் மனைவி சாட்சி கொடுக்கணும். என் புருஷன் சர்ச்சில் தான் பேசுவார், நல்லா தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பே இல்லாதவர்னு அப்படின்னு நினைக்குமா? இங்கே தான் பொழந்து கட்டுவார். என் மனைவி எனக்கு, என் வண்டவாளம்லாம் யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக தெரியும். வீட்டுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து நடிப்பாங்க பார்த்தீங்களா? யாராவது வந்துட்டா எல்லாம் நடிக்கும் பாருங்க. ஏன்னா எல்லார் வண்டவாளமும் எல்லாருக்கும் தெரியும். எப்படிமா உன் புருஷன்? அட ஏன் பாஸ்டர், அவரை கட்டின நாளில் இருந்தே சந்தோஷம் போச்சு பாஸ்டர். இப்படி எப்படி குடும்பம் நடத்துறியே? கல்யாணம்னு ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கார் எப்படிமா? எங்கள் வீட்டுக்கார் பைபிளே பிடிக்காதவருக்கு. இப்படி எடுத்தாருன்னா தூங்குவார். ஓ. பசங்க எப்படிமா? எந்த கேட்குற, பைபிளை விரும்புகிறத விட செல்ஃபோனை தான் ரொம்ப வருவாங்க. பிடுங்கி வாங்கிட்டு அப்படியே உட்காருவாங்க. உன் பிள்ளையோடு உட்கார்ந்துருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், தூங்குகிற போதும் வேதவசனத்தை கர்த்தா பேசு. ஆபிரகாமே கர்த்தா பேசுன்னு உபாகமத்தில் சொல்கிறார். நீ தேவஜனம், வேலிக்குள்ளே வாழ்கிற, விடாத. வேலிக்குள் வாழ்வு, தேவ சாட்சி.
ஒரு சாட்சி தேவன் கொடுக்கணும், இன்னொரு சாட்சி வீட்டார் கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும், இல்லை புருஷன் கொடுக்கணும். எப்படிங்க அவங்க மனைவி? ஐயோ ஐயோ கிளி மாதிரி இருக்கிறா, கொத்துறா பாருங்க. கிளி என்ன செய்யும்? கொத்து. அப்படியே சாட்சி கொடுக்குது. அப்பப்போ பவுடரை போட்டுக்கிறா, எல்லாம் போடட்டும் பாஸ்டர், அப்பப்போ சிங்காரிச்சுக்கிறா, ரைட்டு, கிளி மாதிரி ஆயிட்டா, அப்புறம் கொத்துமா. புருஷன் எப்படிமா? குரங்கு மாதிரி பாஸ்டர், அப்படியே பிடுங்கிடுவார். இப்படியா? என் புருஷன் அன்புள்ளவர் இல்லை, சாட்சி பறக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கணும், தேவனிடத்தில் ஒரு சாட்சி இருக்கணும். அருமையான சாட்சியாக இருக்கும். கைவத்தை இல்லையா சொல்லுவோம். நீ பிரசங்கம் பிடிச்சிருக்குதா? பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். He has kept the double portion of the blessings for you, for your trouble. Double blessings for the trouble life. Amen. இருக்கா? தேவனுடைய சாட்சி. அடுத்தது கடைசியில் தேவனுடைய மீட்பு. தேவனுடைய மீட்பு அப்படியே விட்டுற மாட்டார். யோபு உத்தமனா நிற்கிறான் பார்த்தீங்களா? நீர் இன்னும் உடைய உத்தமத்தில். அதுதாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் உத்தமத்தில் உறுதியாண்டில் கர்த்தர் உன்னை மீட்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் கண்டிப்பா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். அல்லேலூயா. He will stand for you when you go through trials and temptations and afflictions, and He will stand for you and lift you up and deliver from all the evils. நிற்பார் உனக்காக. தேவனுடைய மீட்பு. என் மீட்பர். அப்ப சொல்லணும், சோதனை நேரத்தில் நீங்க சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை தூக்குகிறவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆசீர்வாதமெல்லாம் போச்சு, 7,000 ஆடு போச்சுன்னு கவலைப்படாதே. 14,000 ஆட்டை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எடுக்கிறார்னாலே உன்னை வச்சிருக்கிறார். 10ஆவதுல உனக்கு சோதனை வருதுன்னா 11ஆம் வகுப்பை அரசாங்கம் வைத்திருக்கிறது. 11th சோதனை வருதுன்னா 12th வச்சிருக்குது. ஃபெயில் ஆனால் இழந்துருவேன், பாஸ் ஆனால் 12th போயிடுவேன், ப்ரமோஷன் கிடைச்சிடும். எவ்ரி டெஸ்ட் ஹேஸ் த ப்ரமோஷன் பிஹைண்ட் இட். ஜஸ்ட் கோ அண்ட் கெட் இட். ஒவ்வொரு சோதனை நடுவிலும் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதனை வரும்போது நினைக்கணும், கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். இந்த சாத்தான் வெக்கப்பட்டு போனான். ஏடா அவனுக்கு 3000 ஒட்டகம் கொடுத்துருக்குற, நீ சோதிச்ச பிறகுதாண்டா அவனுக்கு 6000 ஒட்டகம் வருது. அவன் தலையில அடிச்சுட்டான். சோதனை இல்லாமல் இருக்கும்போது 3000 ஒட்டகத்தோடையாவது வாழ்ந்தான். இப்போ சாத்தான் தூண்டி விட்டு எத்தனை ஒட்டகம்? இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சுக்கார் தெரியுமா? அதை பிச்சு பிடிங்கி வாங்கக்கூடாது. கெட்டகுமார் மாதிரி கொடு, ஏன் பெத்த கொடு கொடு அப்படி வாங்கக்கூடாது. தகப்பனுக்கு துக்கம் வந்துடும். சோதனையை ஜெயிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கணும். அல்லேலூயா. என்ன தேவன் அவர்? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் விரும்புகிற குணம், தேவனுடைய வேலி, தேவனுடைய சோதனை. வேலிக்குள்ளே வாழணும்ன்றாதீங்க. உன் வாழ்க்கை வேலியை தாண்டப்படாது. செல்ஃபோன், டிவி, சிந்தனை, பேச்சு, நடக்க, சாப்பிட்றது கூட ஒரு வேலி இருக்கணும். கண்டதெல்லாம் சாப்பிட்டு வைத்த வண்ணாசால் மாதிரி ஆக்கி ப்ரெஷரு, சுகரு, அப்புறம் ரத்த கொதிப்பு, அந்த கொதிப்பு, இந்த கொதிப்பெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வேலி இருக்கணும். கண்டதெல்லாம் ஆப்பிட்டதை சுருட்டுறோம். ஆண்டியப்பா நான் சாப்பிட்றதுக்கு வேலி இருக்கா? போதுன்னு சொல்லுவார் ஆண்டவர். இது தேவாலயம், கெடுக்காதே, சாப்பிட்டே கெடுக்காதே, கவனமா. சரீரம் தேவாலயம், சாப்பிட்றதுக்கு ஒரு வேலி இருக்கணும். கிடைச்சதுன்னா பிரியாணி நாளைக்கு கிடைக்குமா என்ன அள்ளி தட்டிட்டு அப்புறம் அடுத்த நாள் 2 நாளைக்கு வயிற்றால போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறது. என்ன சாப்பிட்டீங்க பாரு? பிரியாணி. அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? அந்த பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சு மத்தியானம் சூடாக்கி சாப்பிட்டேன். காலையிலையும் சாப்பிட்டேன். நீ ஆஸ்பத்திரி கைமா அலைய வேண்டியதான். உன் சரீரத்துக்கு எடுத்துட்டியே. சாப்பாட்டுக்கு ஒரு வேலி இருக்கணும். வேலிக்குள் வாழ்வு.
அது தேவ சோதனை. அடுத்தது சோதனைக்கு பிறகுதான் தேவன் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. உலகத்துக்கே காட்டிடுவார். நம்மளை உலகத்துக்கே காட்டிடுவார். அடுத்து தேவனுடைய மீட்பு. ஆனால் நீ எவ்வளோதான் தோற்று போனாலும், ஆதாம் எவ்வளோதான் தோற்று போனாலும், ஆபிரகாம் எவ்வளோதான் திரும்ப திரும்ப அவிசுவாசத்தில் தவறுகளில் விழுந்தாலும், கர்த்தர் தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டுங்கிறத மறக்கிறாதீங்க. நீ எவ்வளோதான் விலகி போனாலும் உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டுங்கிறத மறந்து போகாதீங்க. அவன் மனைவி கர்த்தரை தூசித்தாலும் அதே மனைவியோடு தான் கர்த்தர் யோபுவை வாழ வைத்தார். தூக்கி எடுத்தார் மனைவியை. பார்த்தீங்களா? ஒரு வேளை மறுதளிச்சிருக்கலாம், ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு வேளை தள்ளாடி இருக்கலாம், ஒரு வேளை சாட்சி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? அதே மனைவியை தான் உயிரோட வச்சிருந்தார். ஏன்னா இந்த மனைவியை திருத்த முடியும், இதை மாற்ற முடியும், இதை உருவாக்க முடியும். அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம்.